தெய்வ திருமகன் பற்றி இத்தமிழுலகுக்கு சில சுவையான செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையிலே ஒரு முக்கியமான செய்தி, தெய்வ திருமகன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த பொழுது, அப்பொழுது காமராஜர் சிறிய வயது உடைய நபர். அவருடைய பெயர் காமாட்சி ராஜா. அவருக்கு ஓட்டு செலுத்தும் உரிமை கிடையாது. ஓட்டு செலுத்தும் உரிமை யார் வரி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உண்டு என்ற நிலையிலே காமராஜருக்கு எந்த சொத்தும் இல்லாததால் அவர் ஓட்டு போடுவதற்காக தகுதி இல்லாத நபராக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே அவருக்கு ஓட்டு போடும் உரிமையை உண்டாக்க வேண்டும் எண்ணிய தேவர் அவர்கள் அவருடைய தாயாரிடம், இருக்கின்ற வீடை திரு காமராஜர் பெயருக்கு எழுதி வையுங்கள், அவருக்கு ஓட்டு போடுவதற்கான தகுதியை உண்டாக்கலாம் என்று கூறிய பொழுது, காமராஜரின் தாயார் தமக்கு ஒரு மகள் இருப்பதாகவும், இந்த வீட்டை அவர் பேருக்கு எழுதி வைத்துவிட்டால் மகளுக்கு திருமணம் செய்வது தடைபட்டுவிடும் என்று கருதி வீட்டை எழுதி கொடுக்க மறுத்துவிட்டார். அந்த வகையில் வேறு வழி இல்லாமல் தேவர் அவர்கள் ஒரு வெள்ளாட்டங்குட்டியை பிடிக்க சொல்லி, அந்த வெள்ளாட்டுக்கு வரி போட சொல்லி, அந்த வரியை போட்டதன் மூலமாக காமராஜருக்கு ஓட்டு போடும் உரிமையை பெற்று தந்தார். இது வரலாறு. அந்த காமராஜர் தான் பின்னால் எப்படி துரோகம் செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, நீதி கட்சியின் சார்பிலே நடைபெற்ற நீதிக்கட்சி சார்பில் இந்த தேர்தலிலே காமராஜர் நிற்பதற்கு முயற்சிய பொழுது அவரை கட்டி இழுத்து சென்று பட்டிவீரன்பட்டியில் வைத்து கொலை செய்தவருக்கு திட்டமிட்டனர் நீதி கட்சியினர். அந்த நிலையிலே தேவர் பெருமான் அவர்கள் விருந்தினர்களை பேசும்பொழுது சொன்னால், இந்த மேடையில் நான் பேசி கொண்டிருக்கின்றேன், தயவு செய்து காமராஜரை அழைத்து சென்றவர்கள் மீண்டும் திரும்பவும் இங்கே கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்காவிடில் நீங்கள் இந்த தெருவிலை நடமாட முடியாத நிலை ஏற்படும் என்று எச்சரித்தார். காமராஜரை கட்டி இழுத்து கொண்டு சென்ற நபர்கள் திரும்ப கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார்கள். இப்படி காமராஜருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஓட்டு போடுவது முதற்கொண்டு அத்துணை தகுதியிலும் உண்டாய் கொடுத்த தெய்வ திருமகன் மீது அவர் பொய் வழக்கு புனைந்தார் என்பது வரலாறு. அந்த முதுகுளத்தூர் கலவரம் திட்டமிட்டு நடந்த பொழுது அந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் கக்கனுக்கும் உரிமை உண்டு, காமராஜருக்கும் உரிமை உண்டு. காங்கிரஸ் கட்சி தேவரை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது அவரை பல வழிகளில் சிரமத்திற்கு உள்ளாக்கி பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளியது. வெள்ளையனை எதிர்த்து போராடிய தெய்வ திருமகனுக்கு இந்த கொள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இறுதியில் அவர் திரைவாசம் முடித்து வெளிவந்தபோது உடல்நலிவுற்றதன் காரணமாக அவர்களுடைய கோரிக்கை எளிதாக நிறைவேறியது. இதில் நாம் தெரிய வேண்டியது என்னவென்றால், செய்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாவியுள்ளை, செய்நன்றி கொன்றமார்க்கு என்ற குரல் காமராஜரிடம் ஈடுபடவில்லை. செய்நன்றியை கொன்றதன் காரணமாக காமராஜர் தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டார் என்பதை உண்மை. அவர் காங்கிரஸ் கட்சியிடம் ஒரு எடுபிடியாக இருந்தாரே ஒழிய சுயமாக சிந்திக்கும் நிலையில் காமராஜர் இல்லை என்பதே வரலாற்று உண்மை. தெய்வ திருமகன் மீது பொய் வழக்கு போட்டது மட்டுமல்ல, 10 பேருக்கு மேற்பட்ட நண்பர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட நபரும் ஒருவர் என்பதை இந்த சமுதாயம் அறிந்திருக்கவில்லை. அது பின்புதான் அறிந்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலிருந்தே இந்த நாட்டில் சில கேடுகட்ட செயல்களை செய்து வந்தது என்பது உண்மை. இனிமேல் ஒவ்வொன்றாக காங்கிரஸ் கட்சி எவ்வாறு தெய்வ திருமகனின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நேதாஜிக்கு எதிராக செயல்பட்டது என்பதை உங்களிடம் விரைவில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.